நாடாளுமன்ற உறுப்பினராகி அதுவரை எந்த மனிதனுக்கும் இல்லாத உரிமையாகிய தாய்மொழியாகிய தமிழில் கேள்வி கேட்பது என்னுடைய உரிமை என்று நான் வாதாடினேன். வாதாடி அதனை நமது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழிலே வினாவிற்கும் உரிமை வேண்டி போராடி சபாநாயகரால் வெளியே அனுப்பப்பட்டும் மனம் தளராமல் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை தோற்கடித்து வெற்றி பெற்றவன் குமரி அனந்தன் என்று பாராட்டினார். அவருடைய திருமகன் இன்று தகைசால் மனிதர் என்று எனக்கு பட்டமளித்திருப்பது தந்தையும் மகனும் எனக்கு அளித்த பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கின்றேன். வணக்கம்.